ஹாய் குட்டீஸ், குட் மார்னிங். என்ன தங்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேரண்ட்ஸ் சொல் பேச்சு கேட்டு சமத்தா அழகாக தமிழ் புக் எக்ஸசைஸை ரைட் பண்ணியிருந்தீங்க. வெரி குட் குட்டீஸ். குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கம், டேம் 1 போர்ஷனை மேம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா தங்கம்? பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன போர்ஷனுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ், உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்களோட பிரிவுகள், ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள், மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களோட பிரிவுகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கம், உயிர்மெய் எழுத்துக்களில் ஃபஸ்ட்டு 4 வாய்ப்பாடு. அது என்னென்ன வாய்ப்பாடுன்னு மேம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆ வாய்ப்பாடு, ஆ வரிசை எழுத்துக்கள், ஆ வாய்ப்பாடு, ஆ வரிசை எழுத்துக்கள், ஈ வாய்ப்பாடு, ஈ வரிசை எழுத்துக்கள், நெடில் ஈ வாய்ப்பாடு, நெடில் ஈ வரிசை எழுத்துக்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கம், எண்கள், அறுசுவைகள். இதுதான் டேம் 1 போர்ஷன். ஓகேவா தங்கம்? இப்போ மேம் உங்களுக்கு ஒவ்வொன்றா ரிவைஸ் பண்ண போகிறேன். மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். உயிரெழுத்துக்களை சொல்லலாமா? ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. உயிரெழுத்துக்களோட பிரிவுகள் 2. அது என்னது? குறில், நெடில். குறில் எழுத்துக்கள் 5. ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் 7. அது என்னென்ன? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஆயுத எழுத்து எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அது என்னது? அக்கு. ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பார் புள்ளி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட், என், இத், எந்த், இப், இம், ஈ, இர், மேல்நோக்கியில், இவ், சிறப்பு இல், கீழ்நோக்கியில், எர், என். மெய்யெழுத்துக்களோட பிரிவுகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லினம் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, என்னு. இடையினம் ஈ, எர், எல், யவ், எல், எல். குட்டீஸ், மேம் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தங்கம், உயிர்மெய் எழுத்துக்களில் ஆ வாய்ப்பாடு பார்க்க போகிறோம். மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம். ஆ வாய்ப்பாடு. இக்கு ப்ளஸ் க, இங்கு ப்ளஸ் ஞ, இச்சு ப்ளஸ் ச, இஞ்சு ப்ளஸ் ஞ, இட்டு ப்ளஸ் ட, இன்னு ப்ளஸ் ந, இத்து ப்ளஸ் த, இந்து ப்ளஸ் ந, இப்பு ப்ளஸ் ப, இம்மு ப்ளஸ் மா, இ ப்ளஸ் யா, இர் ப்ளஸ் ரா, இல் ப்ளஸ் மேல் நோக்கி லா, இவ் ப்ளஸ் வா, இல் ப்ளஸ் சிறப்பு லா, இல் ப்ளஸ் கீழ் நோக்கி லா, இர் ப்ளஸ் ரா, இன் ப்ளஸ் நா. குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா தங்கம், ஆ வரிசை எழுத்துக்கள். மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம். கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா,
யா ரா மேல் நோக்கி லா வா சிறப்பு லா கீழ் நோக்கி லா ரா நா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடில் ஆ வாய்ப்பாடு. ஓகேவா தங்கம்? என்ன பார்க்க போகிறோம்? ஆ வாய்ப்பாடு. இக்கு ப்ளஸ் ஆ கா, இங்கு ப்ளஸ் ஆ ஞா, இச்சு ப்ளஸ் ஆ சா, இஞ்சு ப்ளஸ் ஆ ஞா, இட்டு ப்ளஸ் ஆ டா, இன்னு ப்ளஸ் ஆ நா, இத்து ப்ளஸ் ஆ தா, இந்து ப்ளஸ் ஆ நா, இப்பு ப்ளஸ் ஆ பா, இம்மு ப்ளஸ் ஆ மா, இயு ப்ளஸ் ஆ யா, இர் ப்ளஸ் ஆ ரா, இல் ப்ளஸ் ஆ மேல் நோக்கி லா, இவ் ப்ளஸ் ஆ வா, இல் ப்ளஸ் ஆ சிறப்பு லா, இல் ப்ளஸ் ஆ கீழ் நோக்கி லா, இர் ப்ளஸ் ஆ ரா, இன் ப்ளஸ் ஆ நா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா தங்கம்? ஆ வரிசை எழுத்துக்கள். மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கம். கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா மேல் நோக்கி லா வா சிறப்பு லா கீழ் நோக்கி லா ரா நா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குறில் ஈ வாய்ப்பாடு. சொல்லுங்க. ஈ வாய்ப்பாடு. மேம் சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கம். இக்கு ப்ளஸ் ஈ கி, இங்கு ப்ளஸ் ஈ ஞி, இச்சு ப்ளஸ் ஈ சி, இஞ்சு ப்ளஸ் ஈ ஞி, இட்டு ப்ளஸ் ஈ டி, இன்னு ப்ளஸ் ஈ நீ, இத்து ப்ளஸ் ஈ தி, இந்து ப்ளஸ் ஈ நீ, இப்பு ப்ளஸ் ஈ பி, இம்மு ப்ளஸ் ஈ மீ, இயு ப்ளஸ் ஈ ஈ, இர் ப்ளஸ் ஈ ரி, இல் ப்ளஸ் ஈ மேல் நோக்கி லி, இவ் ப்ளஸ் ஈ வி, இல் ப்ளஸ் ஈ சிறப்பு லி, இல் ப்ளஸ் ஈ கீழ் நோக்கி லி, இர் ப்ளஸ் ஈ ரி, இன் ப்ளஸ் ஈ நீ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கம்? ஈ வரிசை எழுத்துக்கள். மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கம். கி ஞி சி ஞி டி நீ தி நீ பி மீ ஈ ரி மேல் நோக்கி லி வி சிறப்பு லி கீழ் நோக்கி லி ரி நீ. குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நெடில் ஈ வாய்ப்பாடு பார்த்தோம். மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கம். ஈ வாய்ப்பாடு. நல்லா எழுத்துக்களை இழுத்து நீட்டி சொல்லுங்க தங்கம். ஏன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்னது? நெடில் வாய்ப்பாடும் நெடில் வரிசை எழுத்துக்கள் தான் சொல்ல போகிறோம். ஓகேவா தங்கம்? இக்கு ப்ளஸ் ஈ கீ, இங்கு ப்ளஸ் ஈ ஞி, இச்சு ப்ளஸ் ஈ சி, இஞ்சு ப்ளஸ் ஈ
நீ. இட்டு ப்ளஸ் ஈ டீ. இன்னு ப்ளஸ் ஈ நீ. இத்து ப்ளஸ் ஈ தீ. இந்து ப்ளஸ் ஈ நீ. இப்பு ப்ளஸ் ஈ பீ. இம்மு ப்ளஸ் ஈ மீ. ஈ ப்ளஸ் ஈ ஈ. இரு ப்ளஸ் ஈ ரீ. எல் ப்ளஸ் ஈ மேல் நோக்கி லீ. இவ்வு ப்ளஸ் ஈ வி. எள் ப்ளஸ் ஈ சிறப்புள்ளி. இல் ப்ளஸ் ஈ கீழ் நோக்கி லீ. எர் ப்ளஸ் ஈ ரீ. இன் ப்ளஸ் ஈ நீ. குட்டீஸ், நெக்ஸ்ட் நம்ம ஈ வரிசை எழுத்துக்கள் சொல்லலாமா தங்கம்? மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம். ஈ வரிசை எழுத்துக்கள். இப்போ லெட்டர்ஸ் சொல்லலாமா? கீ, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரீ, மேல் நோக்கி லீ. வி சிறப்புள்ளி. கீழ் நோக்கி லீ. ரீ நீ. குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? எண்கள் பார்க்க போகிறோம். மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம். ஏ என் க எல் எண்கள். இப்போ சொல்லாமா தங்கம்? ஓ என் ரு ஒன்று. இ ர என் டு இரண்டு. மூ என் ரு மூன்று. நா என் கு நான்கு. ஐ என் து ஐந்து. ஆ ரு ஆறு. ஏ லு ஏழு. ஏ எட்டு எட்டு. ஓ என் ப து ஒன்பது. பா ஏ து பத்து. குட்டீஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அறுசுவைகள் பார்த்தோமா? அந்த அறுசுவைகளை சொல்லலாமா தங்கம்? ஆ ரு சு வை க இல் அறுசுவைகள். டிஏஎஸ் டிஇஎஸ் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா தங்கம்? இ நீ எப் பு இனிப்பு. எஸ்டபிள்யூ இஇடி ஸ்வீட் இனிப்பு ஸ்வீட். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா குட்டீஸ்? பு லி எப் பு புளிப்பு. SOUR ஷவர் புளிப்பு ஷவர். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா தங்கம்? க ச எம் பு கசப்பு. BITTER பிட்டர் கசப்பு பிட்டர். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா தங்கம்? கா எர் எப் பு கார்ப்பு. SPICY ஸ்பைசி கார்ப்பு ஸ்பைசி. நெக்ஸ்ட் ஒன் போகலாமா தங்கம்? உ வ எர் எப் பு உவர்ப்பு. SALTY சால்ட்டி உவர்ப்பு சால்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் போகலாமா தங்கம்? து வ எர் எப் பு துவர்ப்பு. ASTROUGHT
ASTRIN GENT gent astringent துவர்ப்பு astringent. குட்டீஸ், உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரில் வார்த்தைகளை அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எப்படி நம்ம ரைட் பண்ணோம்னா, நம்ம உயிரெழுத்துக்கள் லெட்டர்ஸ் எப்படி இருக்கும்? அ ஆ, இ ஈ, உ உ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஔ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் வேர்ட்ஸாக கொடுத்துருப்பேன் மேமு. பாருங்கள், ஆறு, ஈசல், எலி, ஐவர், அம்மா, ஒன்று, இலை, ஓடம், உரல், ஏணி, ஔவை, ஊதல் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் எப்படி ரைட் பண்ணணும்னா, வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும். உயிரெழுத்துக்கள் ஆர்டரில் நீங்கள் என்ன செய்யணும்? வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும். மேம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 சொல்கிறேன் பாருங்கள். அம்மா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் அம்மா தானே, அந்த வேர்டை ரைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லெட்டர் என்னது? நெடில் ஆ தானே, அந்த வேர்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னில் இருக்குது பாருங்கள் தங்கம், அதை ரைட் பண்ணிக்கோங்க. தேர்ட் லெட்டர் என்ன வரும்? ஈங்கிற லெட்டர் வரும். ஈல எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை இருக்குது. இலைங்கிற வேர்டை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? ஈ வரும். அப்போ ஈல என்ன வேர்டு இருக்குது? ஈசல். அதை பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெட்டர் ஊ. ஊங்கிற லெட்டர் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த ஊங்கிற வேர்டை ரைட் பண்ணிக்கணும். ஊ உரல். இப்படி தான் நீங்கள் வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா தங்கம்? குட்டீஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது மேம் கொஸ்டின் கேட்டிருப்பேன், அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் எது கரெக்டான ஆன்சரோ அதை டிக் பண்ணி அந்த ஆன்சரை ரைட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு மேம் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? என்ன ஆன்சர் வரும்? 18 தானே. அந்த ஆப்ஷனில் 18 எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும்? டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடுபட்ட கட்டங்களை நிரப்புக அப்படின்னு மேம் கொடுத்துருப்பேன். இப்போ மேம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். இங்கு ப்ளஸ்ஸா என்ன வரும் சொல்லுங்கள்? ஞ. அதை ரைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் அந்த கட்டங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன செய்யணும்? வாய்ப்பாடை சொல்லி பார்த்து என்ன ஆன்சர் வரணுமோ அதை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக. ஏதாவது ஒரு வரிசை எழுத்துக்களை கொடுத்துருப்பேன், அது என்ன வரிசை எழுத்துக்கள்னு பார்த்து என்ன லெட்டர் மிஸ் ஆகுதோ அந்த லெட்டரை ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா தங்கம்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆங்கில சொல்லிற்கு இணையான அறுசுவைகளின் தமிழ் பெயரை எழுதணும். அதாவது மேம் ஏதாவது ஒரு நேம் கொடுப்பேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஷவர் கொடுத்தேன்னா அதை தமிழில் என்னென்னு நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா தங்கம்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்களோட பேரை தமிழில் எழுதணும். மேம் ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்துருப்பேன், அதில் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்? தமிழில் எண்களோட நேமை ரைட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு மேம் இப்போ 5 பால் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க தங்கம், அதில் எத்தனை பால் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணணும். அதை கவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸில் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கம் இணைத்து எழுதவும். இப்போ மேம் க கொடுத்துருப்பேன், கீழே நெடில் கான்னு கொடுத்துருப்பேன். இந்த குறில் காவையும் நெடில் காவையும் ஜாயின் பண்ணி இல்லுங்கிற லெட்டர் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட் வேர்டை எப்படி ரைட் பண்ணணும்? க இல் கல். நெக்ஸ்ட் பாருங்கள் கா இல் கால் இப்படின்னு ரைட் பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் அந்த இணைத்து எழுதவும் ஃபுல்லாகவே ரைட் பண்ணணும். ஓகேவா தங்கம்? இதே மாதிரி தான் மாடல் கொஸ்டின் பேப்பர் மேம் கொடுத்துருப்பேன். நீங்கள் ரஃப் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் டேம் 1 போர்ஷன். உங்கள் பேரண்ட்ஸ் சொல் பேச்சு கேட்டு சமத்தாக ரைட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் ரைட் பண்ண முடியும். ஓகேவா தங்கம்? பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆப்பில் அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதை ரஃப் நோட்டில் ரைட் பண்ண வைங்க பேரண்ட்ஸ். குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் டிசம்பர் 1st வீக்லேருந்து டேம் 1 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த இயரில் எழுதுகிற ஃபஸ்ட்டு எக்ஸாம் இது தானே குட்டீஸ்? நீங்கள் இந்த எக்ஸாமை எப்படி எழுதணுங்கிறத மேம் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். அதன்படி நீங்கள் என்ன செய்யணும்? எக்ஸாமை ரைட் பண்ணணும். ஓகேவா தங்கம்? உங்கள் எல்லாருக்கிட்டையுமே 80 பேஜஸ் நோட் ஒன்று இருக்கும். அதுதான் டெஸ்ட் நோட்டு.
குட்டீஸ், அந்த டெஸ்ட் நோட்டில் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஒரு நியூ பேஜ் எடுத்து ரைட் பண்ணுங்கள். எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பென்சிலையும் எரேசரையும் எடுத்துக்கோங்க. பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க தங்கம். ஒரு நியூ பேஜ் எடுத்து டேம் 1ன்னு போட்டுக்கோங்க. ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ள கோட்டில் சப்ஜெக்டோட நேம் தமிழ்னு ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் ஒரு லைன் லீவ் பண்ணிக்கோங்க. லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் உள்ள நம்பரை மட்டும் போட்டு ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். ஓகேவா தங்கம்? கொஸ்டினை எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. நல்லா 2 லைன்ஸை டச் பண்ணி அழகாக நீட்டாக ரைட் பண்ணால் தான் மேம்க்கு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கிறது தெளிவாக தெரியும். ஓகேவா தங்கம்? அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டியர் பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள். எழுதி முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணும்போது சப்ஜெக்ட் காலத்தில் உங்கள் குழந்தைங்களோட ரோல் நம்பரையும் என்ன சப்ஜெக்ட்டுங்கிற நேமையும் மென்ஷன் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ். தேங்க்யூ பேரண்ட்ஸ். குட்டீஸ், எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமை ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.